புத்தாண்டு வாழ்த்துக்களை இப்போ உங்ககிட்ட சொல்லுவார். அனைவருக்கும் வணக்கம். 2024ஆம் ஆண்டு நம்ம ஊரில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. மழை வெள்ளம் மழை வெள்ளம்லாம் வரலாறு காணாத மழை வெள்ளம்லாம் வந்தது. எல்லாரும் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிங்க. இந்த அடுத்த வர வருஷம் வந்துட்டு இந்த அளவுக்கு கஷ்டம் இல்லாமல் எல்லாத்துக்கும் மக்களுக்கும் கஷ்டம் கொடுக்காம இப்போ நாமளும் எப்படி நம்ம வேலை இப்போ எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி நல்லபடியாக செய்யறதுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். அதே தடவை போன தடவை ஐயா அவர்கள் அருமையான ஒரு வாழ்த்து. நான் யுஎஸ்ஆருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுவரை ஒரு ஃபோனில் மட்டும்தான் எல்லா அனுமதி வாங்கியிருக்கேன். ஐயா அவர்களுக்கு இதே மாதிரி இந்த வருடம் நிறைய நிகழ்வு நடத்துவோம். இதே மாதிரி அனுமதி தரணும்னு அனுமதி கேட்டுக்கிறேன். நம்முடைய பேரரசு தலைவர் ஐயா அவர்களை வாழ்த்து வழங்க அனுப்புகிறாங்க. அனைவருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களை நான் புத்தாண்டு வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு நம்முடைய ஊற்றங்கரை பேரூராட்சியிலே தூய்மை பணியாளராக நீங்கள் பணிபுரிந்து இந்த மாவட்ட அளவிலே மிக நல்ல பெயர் எடுத்து கொடுத்திருக்கிறீர்கள். அதற்கு காரணம் உங்களுடைய உழைப்பு, நேரம் தவறாமல், அதாவது ஆண்களுக்கு நிகராக எங்களுடைய பணியாளர்கள் இந்த ஓய்வில்லா உழைத்து இந்த ஊற்றங்கரை நகரை மிக தூய்மையாக செய்து கொடுத்தீர்கள். அதே போல கடந்த ஆண்டை விட வருகின்ற 2025ஆம் ஆண்டு மிக சிறப்பாக அமைந்து நீங்கள் அந்த நெற்பெயரை மீண்டும் நிரூபிக்கும் வகையிலே உங்களுடைய உழைப்பு இருக்க வேண்டும். அதே போல இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தொடர்ந்து நம்முடைய சமூக ஆர்வலர் நம்முடைய ஆசிரியர் சகோதரர் கணேசன் அவர்கள் எந்த பணியாக இருந்தாலும் ஒரு முன்மாதிரியாக முன்னோட்டமாக இந்த ஊத்தங்கரையிலே செய்து கொண்டிருக்கிறார். அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் கலந்து கொண்டு வாழ்த்த வேண்டும், வர வேண்டும் என்று எங்களை அழைக்கிறார். ஒரு சில அவருடைய பணிகளில் நாம் கலந்து கொள்ள முடிவதில்லை. ஆகையாலே அவர் அட்வான்ஸாக நாங்கள் இந்த வருஷம் பூரா நிறைய செய்வோம், நீங்கள் கலந்துக்கணும், அதுக்கு அனுமதியும் வழங்கணும்னு இப்போ கேட்டிருக்காரு. நல்ல காரியங்கள் செய்வதற்கு எந்த தடையும் எப்போதுமே இல்லை. நாம் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னாலும் உங்களுடைய பணி சிறக்க எங்களுடைய அனைத்து உதவிகளும் அதில் இருக்கும். காரணம், கடவுளை பற்றி சொன்னார்கள். கடவுளோட மனித சக்தி பெரியது. கடவுளை நம்ம ஆபத்து நேரத்தில் நம்ம கூப்பிடுறோம். ஆனால் மனித சக்தி தான் செயல்படுறது. மனித சக்தி நீங்கள் தான். அதனால் எல்லா பணிகளோட முன்கடை பணியாளர்களாகிய நீங்கள் வேலை செய்யும் போதெல்லாம் நாங்கள் கண்டிக்கிறோமே தவிர, கண்டித்த பிறகு நாம் நினைக்கிறோம் இவ்வளோ பெரிய வேலையை இவங்களால தான் செய்ய முடியும், இவங்க இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு மனசாட்சி எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யாரும் தெரியாமலாம் இல்லை. ஒரு சில தவறுகள் செய்யும் பொழுது நாங்கள் கண்டிக்கிறோம். ஆனால் மற்ற நேரத்தில் எல்லா பணியை விட உங்களை பார்க்கும்போது அந்த எங்களை அறியாமே பாவன்றதை விட மரியாதை வருது. பாவன்றது அது தேவையில்லை, மரியாதை. இந்த பணியை இவங்க தான் செய்ய முடியும். இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் கொடுத்தாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்களா? இல்லை. அது உங்களால் தான் முடியும், நீங்கள் தான் செய்ய முடியும். இந்த மனசு வேணும், அதை ஏற்றுக்கிற மனசு வேணும், உழைக்கணும். எப்படியோ ஒரு வேலையை செஞ்சு நம்ம உழைச்சாகணும், அதில் புண்ணியமும் கிடைக்கணும் அப்படின்ற அளவில் உங்களுடைய பணி மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே புத்தாண்டிலே நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எந்த பணியானாலும் எந்த தேவையானாலும் என்ன செய்ய முடியுமோ அந்த வேலையை நாங்கள் உங்களுக்கு செய்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நீங்கள் உங்கள் பஞ்சாயத்து தலைவர் மட்டும் இல்லை, ஆண்கள் பள்ளியுடைய பெற்றோர் தலைவர் மற்றும் பல்வேறு